ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி இங்கிலீஷ் கிராமர் சேனல். இன்னைக்கு நம்ம கிராமர் வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தாச்சு. நம்ம இன்னைக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்காதவங்க ஜஸ்ட் ஒரு பிளேலிஸ்ட்டே நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு ஒரு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே கிரியேட் பண்ணியிருக்கேன். ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஒவ்வொரு டென்ஸ்க்குமே ப்ரெசென்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தனித்தனியாக உங்களுக்கு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்னன்னு டெஃபினிஷன் ஒன்று பார்த்துடலாம். தொடர்புள்ள இரண்டு கடந்த காலங்கள், ஸோ ரெண்டு கடந்த காலங்கள்ல, ஓகேங்களா. ஸோ வந்து முதல்ல நடந்ததை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லயும் அடுத்து நடந்த செயலை வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ்லயும் சொல்லணும். தொடர்புள்ள ரெண்டு கடந்த காலம், அப்ப ரெண்டுமே கடந்த காலம், ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ்ல தான் நடந்திருக்குது. பாஸ்ட் டென்ஸ்லயே பாஸ்ட்லயே நடந்த ரெண்டு விஷயத்துல ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு எடுத்துக்கணும், செகண்ட் வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ்னு எடுத்துக்கணும். இதை தான் நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்ல போறோம், ஓகேங்களா. ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா உங்களுக்கு டெஃபினிஷன் தெரிஞ்சிச்சு. தொடர்புள்ள இரண்டு கடந்த கால நிகழ்வுகளை, தொடர்புள்ளனா ரெண்டுத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கும், ஓகேங்களா. ரெண்டு விஷயம் நடந்திருக்கு, ஓகேங்களா. பாஸ்ட் டென்ஸ்லயே ரெண்டு விஷயம் நடந்திருக்கு, ரெண்டுத்தையுமே பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம குறிக்க முடியாதுல. அதனால ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்துட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லயும் செகண்ட் ஒன்னு பாஸ்ட் டென்ஸ்லயும் நம்ம குறிக்கிறோம், ஓகேங்களா. சோ இதுக்கான ஃபார்முலா தான் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் பிளஸ் ஹேட் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சோ இதுக்கான ஹெல்பிங் வெர்ப் தான் ஹேட், ஓகேங்களா. சப்ஜெக்ட்ன்றது என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். டோட்டலா 7 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இதை நம்ம ப்ரொனவுன் கூட சொல்லலாம், ஓகேங்களா. இது வந்து சப்ஜெக்ட்ஸ் சொல்லலாம், ப்ரொனவுன்ஸ் கூட சொல்லலாம், ஓகேங்களா. டோட்டலா 7 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இப்போ இதுல ஹெல்பிங் வெர்ப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெல்பிங் வெர்ப் தான் ஹேட். ஹெல்பிங் வெர்ப் தான் ஹேட். ஹெல்பிங் வெர்ப் ஹேட். சோ இது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஹேட்ன்ற ஒரே ஒரு ஹெல்பிங் வெர்ப் தான் வரும். ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல ரெண்டு ஹெல்பிங் வெர்ப் வந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேவ், ஒன்னு ஹேஸ். சோ ஹேவ் எதுக்கு வரும், ஹேஸ் எதுக்கு வரும்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். பட் இதுக்கு அந்த கன்ஃபியூஷனே நமக்கு வேண்டாம். ஜஸ்ட் ஹேவ், சாரி, ஹேட் அப்படின்ற ஒரே ஒரு ஹெல்பிங் வெர்ப் மட்டும் தான் நமக்கு வரப்போகுது, ஓகேங்களா. சோ இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண போறிய சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு சென்டென்ஸ், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சென்டென்ஸ் ரைட் பண்றேன், ஓகேங்களா. எக்ஸாம்பிள், I had gone to bed. I had gone to bed when someone rang the bell. When someone rang the bell. நான் பெட்டுக்கு போயிட்டேன். அப்போ வந்துட்டு என்னாச்சு, ஒருத்தவங்க பெல் அடிக்கும் போது, அதாவது சப்போஸ் காலிங் பெல் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலிங் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டேன், பெட்டுக்கு போயிட்டேன். இல்லைன்னா அப்பதான் போயிருக்கேன், ஓகேங்களா. நான் பெட்டுக்கு போயிட்டேன், காலிங் பெல்லும் அடிக்கிறாங்க, கரெக்டா நான் பெட்டுக்கும் போயிட்டேன். இப்போ நான் எந்திரிச்சு போய் எது செய்ய முடியுமா. ஸோ ஹேட் கான் அப்படின்றது ஐன்னு வந்திருக்கிறதுனால எல்லா சப்ஜெக்ட்டுமே என்ன வரணும், ஹேட்ன்ற ஹெல்பிங் வெர்ப் வரணும். சார் பிளஸ் கான்ன்றது ஏன் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, கோன்றது பிரசன்ட் வெர்ப், வென்ட்ன்றது பாஸ்ட் வெர்ப், கான்ன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், கோயிங்ன்றது present participle, ஓகேங்களா. சோ இந்த இடத்துல நம்ம past participle-ன்ற verb தான் நம்ம எடுத்துக்கணும், ஓகேங்களா. நான் சொல்லிருக்கேன் ரூல்ல past participle verb தான் எடுத்துக்கணும். சோ அதனால third one past participle verb நம்ம எடுத்துக்கிறோம். சோ இந்த verb forms உங்களுக்கு எப்படி தெரியும், இது எனக்கு தெரியாது, இது எப்படி ரைட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க went போட்டேன்னா அது அப்ப தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரி தப்பு. இந்த ரூல் மட்டும், இந்த verb forms மட்டும் உங்களுக்கு தெரியலன்னா கண்டிப்பா உங்களுக்கு எந்த சென்டென்ஸுமே மாத்த முடியாது ஃப்ரெண்ட்ஸ். டென்சஸ்ல உங்களுக்கு ஒரே ஒரு சென்டென்ஸ் கூட நீங்க டென்ஸ் கூட உங்களுக்கு யூஸ் பண்ணவே முடியாது. கோ அப்படின்னா பிரசன்ட் டென்ஸ்க்கு மட்டும் யூஸ் ஆகும், ஓகேங்களா. வென்ட்ன்றது பாஸ்ட் டென்ஸ்க்கு மட்டும் யூஸ் ஆகும். பட் கான்ன்றது என்னென்ன டென்ஸ்க்கு பாத்தீங்கன்னா பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துட்டு 3 டென்ஸ்க்கு யூஸ் ஆகும், ஓகேங்களா. சோ இப்போ வந்துட்டு இது ஒரு டென்ஸ்க்கு, இது ஒரு டென்ஸ்க்கு, பட் இது 3 டென்ஸ்க்கு. சோ டோட்டலா பாத்தீங்கன்னா 5 டென்சஸ் ஆச்சு, ஓகேங்களா. சோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா கோன்றது, இதுல பாத்தீங்கன்னா இந்த கோயிங்ன்றது 6 டென்ஸ்க்கு யூஸ் ஆகும், ஓகேங்களா. ஃபியூச்சர் டென்ஸ்க்கு will go அப்படின்னு போட்டு நம்ம சோ பிரசன்ட் அண்ட் வெர்பை மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். சோ பிரசன்ட் வெர்ப் ரெண்டு டென்ஸ்க்கு யூஸ் ஆகும், ஓகேங்களா. பிரசன்ட் வெர்ப் வந்துட்டு ரெண்டு டென்ஸ்க்கு, அதாவது பிரசன்ட் டென்ஸ்க்கும் ஃபியூச்சர் டென்ஸ்க்கு யூஸ் ஆகும். பாஸ்ட் வெர்ப் வந்துட்டு ஒரு டென்ஸ்க்கு தான் யூஸ் ஆகும், பாஸ்ட் டென்ஸ்க்கு மட்டும் யூஸ் ஆகும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து 3 டென்ஸ்க்கு யூஸ் ஆகும். 3 டென்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், 3 பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு யூஸ் ஆகும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த பிரசன்ட் பார்ட்டிசிபிள் 6 டென்ஸ்க்கு யூஸ் ஆகும். சோ இந்த பிரசன்ட் பார்ட்டிசிபிள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சோ இந்த 6க்கும் இத டோட்டலா எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா 12 டென்சஸ் வரும். சோ டோட்டலா 12 டென்ஸும் உங்களுக்கு கரெக்டா தெரியணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வெர்ப் ஃபார்ம்ஸ் தெரிஞ்சிக்காம உங்களால கண்டிப்பா உங்களால எழுதவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சென்டென்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சென்டென்ஸ் தான் நமக்கு கண்டிப்பா சேஞ்ச் பண்ணணும், தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. இந்த வெர்ப் ஃபார்ம்ஸ் எனக்கு தெரியல எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவோட எண்ட் கார்ட்ல பாத்தீங்கன்னா வெர்ப் ஃபார்ம்ஸ்னு சொல்லிட்டு
லிங்க் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? அந்த வெர்ப் ஃபார்ம்ஸ் பிளேலிஸ்ட்டே தனியா கிரியேட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெர்ப் ஃபார்ம்ஸை நீங்க தெரிஞ்சு படிச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த வெர்ப் ஃபார்ம்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஒரு எக்ஸாம்பிள் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு ஐ ஹேட் கான் டு பெட். ஸோ நான் பெட்டுக்கு போயிட்டேனாவே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதான் ஒரு தடவை ஃபர்ஸ்ட் தொடர்புடைய ரெண்டு செயல். அதாவது தொடர்புடையன்னா நான் பெட்டுக்கு போறேன், அப்போ பெல் அடிக்குது. நான் பெட்டுக்கு போற நேரம் பார்த்து பெல் அடிக்குது அப்படி சொல்லி அப்போ வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஓகேங்களா? ரேங் த பெல் அப்படின்னு சம் ஒன் ரேங் த பெல் யாரோ பெல் அடிக்கிறாங்க. அப்போ ரேங் அப்படின்னா ரிங்குக்கு பாஸ்ட் டென்ஸ் தான் நம்ம ரேங்னு கொடுத்துருக்கோம். ஸோ ரிங் அப்படின்னா இந்த இடத்துல ஏன் பாஸ்ட் டென்ஸ் வந்திருக்கு நான் சொல்லிருக்கேன்ல, ரெண்டு தொடர்புடைய விஷயங்கள் வந்துச்சுன்னா ஒன் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல எழுதிக்கணும், நெக்ஸ்ட் வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ்ல எழுதிக்கணும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ரிங், ரிங்குக்கு பாஸ்ட் டென்ஸ் வந்து ரேங், பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டும் ரேங், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் வந்து ரிங்கிங். சோ நம்ம இந்த இடத்துல பாஸ்ட் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? பட் இந்த சென்டென்ஸ் ஃபுல்லா இருக்கிறதுனால தான் நம்ம இதை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பட் நம்ம வந்துட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா ஐ ஹேட் கான் டு பெட். ஓகேங்களா? சோ இந்த ஹேட் கான்ன்றது தான் நமக்கு பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல வந்திருக்குது. இது ஃபுல் சென்டென்ஸா இருந்துச்சுன்னா நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும்ன்றது நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இப்படி ஃபுல் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ செகண்ட் ஒன் பார்க்கலாம். மேபி ரெண்டு சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் இத பாஸ்ட் பெர்ஃபெக்ட்லயும் செகண்ட் ஒன்னு பாஸ்ட் டென்ஸ்லயும் நீங்க ரைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ ஒரு எக்ஸாம்பிள் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். When we reached the airport, when we reached the airport, when we reached the airport, நாங்க ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகும்போது the plane had already left. The plane had already left. ஸோ நாங்கள் ஏர்போர்ட் ரீச் ஆகும்போது இந்த பிளேன் வந்து என்னாச்சு லெஃப்ட் ஆயிடுச்சு. சாரி ஹேட் இங்கே வரணும், ஹேஸ் இல்லை, ஹேட் லெஃப்ட். ஸோ இந்த இடத்துல ஹேட்ன்றது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கான கீவேர்ட். ஓகேங்களா? லெஃப்ட் அப்படின்னு ஏன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லீவ் ஆயிடுச்சு அப்படின்றது தான் லெஃப்ட்னு கொடுத்துருக்காங்க. ஹேட் ஆல்ரெடி லெஃப்ட் அப்படின்றது ஹேட் லெஃப்ட்னு கூட கொடுக்கலாம். ஹேட் ஆல்ரெடி லெஃப்ட்ன்றது ஒரு சென்டென்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகும்போது இந்த பிளேன் வந்து என்ன ஆயிடுச்சு முன்னாடியே போயிடுச்சு. ஸோ ரெண்டுமே என்ன டென்ஸ்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ்ல தான் முடிஞ்சிருக்கு. நான் சொல்லியிருக்கல ரெண்டு பாஸ்ட் டென்ஸ்ல முடிகிற ஒரு விஷயம், அதாவது இறந்த காலத்துல நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம்னா அதை நம்ம என்ன சொல்லணும்னா ரெண்டுமே தொடர்புடையதா இருக்குது. ரெண்டுமே வேற வேற நேரத்துல எடுக்கல. நாங்க வரோம் அந்த டைமுக்கு போயிடுச்சு. இந்த வென் இருக்கு பாத்தீங்களா, அது என்ன பண்ணுதுன்னா அதே சமயத்துல, அதாவது நாங்க ஏர்போர்ட்டுக்கு வரோம் அந்த சமயத்துல பிளேன் வந்து போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. சோ ஓகே, இந்த இடத்துல ஹேட் வந்துச்சுன்னா அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரணும். ஓகேங்களா? அதாவது லீவ்ன்றது பிரசன்ட் வெர்ப், லெஃப்ட்ன்றது பாஸ்ட் வெர்ப், லெஃப்ட்ன்றது தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? லெஃப்ட்ன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அடுத்தது லீவிங் அப்படின்றது பிரசன்ட் பார்ட்டிசிபிள். நம்ம இந்த இடத்துல எடுத்திருக்க சென்டென்ஸ் என்ன பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் இந்த இடத்துல எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு பாஸ்ட் டென்ஸ் வந்திருக்கு. இந்த பாஸ்ட் டென்ஸ்க்கான ஒரு வெர்ப் சொல்றேன். ரீச், 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 ரீச்டு, ரீச், ரீச், ரீச்ட், ரீச்சிங். சோ இந்த இடத்துல இது வந்து பிரசன்ட் verb, past verb, past participle, present participle. இந்த இடத்துல சூஸ் பண்ணிருக்கிறது present participle, சாரி past tense தான் சூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? when we reached the airport the plane had already left. அதாவது when வந்துச்சுனாலும் சரி, இது மாதிரி ரெண்டு past tenseல நடந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதை வந்து ஒன்னு வந்து past perfectல எடுத்துக்கணும், செகண்ட் ஒன்னு வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் பிரசன்ட்ல பாஸ்ட்ல எடுத்துக்கணும். ஓகேங்களா? தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா we had taken our seats. We had taken our seats in the hall. Seats in the hall. We had taken our seats in the hall. We had taken our seats in the hall when the film star arrived. When the film star arrived. When the film star arrived. We had taken our seats in the hall when the film star arrived. So நாங்க இந்த ஹால்ல வந்துட்டு சீட்டை வந்துட்டு வாங்கிட்டோம், சீட் வந்து பிடிச்சிட்டோம் இந்த ஃபிலிம் ஸ்டார் வர்றதுக்குள்ள. ஓகேங்களா? அதனாலதான் ஃபிலிம் ஸ்டார் வர்றதுக்குள்ள அப்படின்றது இது பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? நாங்க அதுக்குள்ள என்ன பண்ணிட்டோம் சீட்டை பிடிச்சிட்டோம். ஓகேங்களா? சீட் இந்த ஹால்ல வந்துட்டு we had taken a seat, சீட்டை வாங்கிட்டோம் இல்ல பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். சீட்ல உட்காந்துட்டோம். ஃபிலிம் ஸ்டார் வர்றதுக்குள்ளேயே என்ன பண்ணிருக்காங்க, ஏதோ ஒரு ஃபிலிம் ஸ்டார் வராங்க, ஃபிலிம் ஸ்டார் வர்றதுக்குள்ளே ஒரு நடிகையோ வராங்க. அவங்கள பாக்குறதுக்கு முன்னாடி, அவங்க வர்றதுக்கு முன்னாடி நாங்க என்ன பண்ணிட்டோம் சீட்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அது மாதிரி சீட்டை பிடிச்சிட்டாங்க அப்படின்றதான் had taken அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இது ரெண்டுமே வந்துட்டு ஃபிலிம் ஸ்டார் வந்துட்டாங்க, வர்றதுக்கு முன்னாடியே நாங்க சீட்டை பிடிச்சிட்டோம். ஓகேங்களா? சோ அதுதானே சொல்றாங்க we had taken our seat in the hall. நாங்க வந்து சீட்டை வந்துட்டு என்ன ஆயிடுச்சு
ஃபர்ஸ்ட் நடக்கிற விஷயம் என்னன்னா we had taken our seats. சோ இந்த இடத்துல வந்துட்டு சீட்டை புடிச்சிட்டோம் when the film star arrived. film star வந்துட்டு வர்றதுக்குள்ள ஓகேங்களா. சோ when the film star arrived அவங்க வர்றதுக்குள்ள நாங்க என்ன பண்ணிட்டோம், சீட்டை வந்து புடிச்சிட்டோம் ஓகேங்களா. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டேக் அப்படின்றதுக்கு தான் டேக்ன்ற வேர்புக்கு verb forms பார்க்கலாம். டேக் அப்படின்றது present verb, took அப்படின்றது past verb, taken அப்படின்றது past participle, டேக்கிங் அப்படின்றது present participle ஓகேங்களா. சோ நம்ம past participle தான் எடுத்திருக்கோம் taken ஓகேங்களா. had வரணும், helping verb வந்து had வரணும், taken எடுக்கணும் ஓகேங்களா. சோ இந்த இடத்துல இன்னொரு ஒரு verb இருக்கு, இது வந்து arrived. சோ இதுக்கு வந்துட்டு present verb வந்து arrive, past verb வந்து arrived, past participle வந்துட்டு arrived, present participle வந்துட்டு arriving. சோ இந்த இடத்துல பாஸ்ட் verb தான் நம்ம எடுத்திருக்கோம். ஏன் இது ரெண்டுத்தையுமே பார்த்தா பாஸ்ட் இதுக்கும் அரைவ்டு தான் கொடுத்திருக்கு. மேபி இதை வந்துட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிளா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இல்ல இது கம்பல்சரி வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கிடையாது. மேபி இந்த இடத்துல வெண்ட் கோன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபிலிம் ஸ்டார் கோ கான் கொடுத்திருக்காங்கன்னு வெண்ட் தான் கொடுத்திருப்பாங்க. ஏன் சொல்றீங்கன்னா கோனா நம்மளுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். இது வந்து எதுல சொல்லியிருக்காங்க, அதாவது கோனா வெண்ட்னு வந்திருக்கும். இந்த இடத்துல கான் கொடுத்திருப்பாங்க. சோ கான் வெண்ட்னு கொடுத்திருந்தாங்கன்னா பாஸ்ட் டென்ஸ்ல எழுதிருக்காங்க, நம்ம புரிஞ்சிருப்போம். கான்னு கொடுத்திருந்தாங்கன்னா இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளா புரிஞ்சிருப்போம். பட் இந்த இடத்துல என்ன ரூல் சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்லியிருக்கேன், ரெண்டு விஷயம் பாஸ்ட் டென்ஸ்ல நடக்கும். அதுல ஃபர்ஸ்ட் விஷயத்தை நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா, ரெண்டுமே தொடர்புடைய ஒரு விஷயம். ஆமா தானே, பிலிம் ஸ்டார் எங்க சீட்டு பிடிச்சிருக்காங்க, அவங்க பிலிம் ஸ்டார் வர ஹால்ல தான் சீட்டு பிடிச்சிருக்காங்க ஓகேங்களா. அப்ப தொடர்புடைய ரெண்டு நிகழ்ச்சி. இந்த ரெண்டு நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் எது நடக்குதோ அதை நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் அவங்க சீட்டை பிடிச்சிட்டாங்க, அப்ப ஃபர்ஸ்ட் இதுதான் நடக்குது. இதை வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளா அந்த வேர்பை மாத்தணும் ஓகேங்களா. இது வந்து ரூல் ஓகேங்களா. அதே மாதிரி செகண்ட் இருக்கிறத என்ன பண்ணனா, சாரி பாஸ்ட் டென்ஸ்ல மட்டும் நம்ம மாத்தணும் ஓகேங்களா. இதுதான் ரூல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபோர்த் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். they had reached the station. அவர்கள் ஸ்டேஷனை அடைஞ்சிட்டாங்க ஓகேங்களா. அவர்கள் ஸ்டேஷனை அடைஞ்சிட்டாங்க. after train had left. after train had left. சோ இந்த இடத்துல அவர்கள் ட்ரெயின் அடைஞ்சிட்டாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறமா ட்ரெயின் என்ன ஆயிடுச்சு, லெஃப்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா. சோ நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி சொன்னேன், உங்களுக்கு இதுல கரெக்டா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா had reached அப்படின்றது நம்மளுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல அந்த verb எழுதிருக்கோம். இந்த இடத்துல லெஃப்ட்னு வந்திருக்கு ஓகேங்களா. சோ இந்த இடத்துல லெஃப்ட்ன்றது பாஸ்ட் டென்ஸ்ல போட்டுருக்கோம் ஓகேங்களா. சோ என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நாங்க ரீச் பண்ணிட்டோம், ஸ்டேஷனை ரீச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ட்ரெயின் போயிடுச்சு. சோ ரெண்டுமே வந்து ஸ்டேஷன்ல தான் நடக்குது. அப்ப தொடர்புடைய ரெண்டு இறந்த கால நிகழ்வுகள். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்னதுல கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல கொடுக்கணும். செகண்ட் ஒன் என்ன எதுல கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ்ல கொடுக்கணும் ஓகேங்களா. செகண்ட் verb. சோ இந்த இடத்துல ரீச்ன்றதுக்கு ரீச் அப்படின்றது பிரசன்ட் ஃபார்ம், ரீச்ட் அப்படின்றது பாஸ்ட் ஃபார்ம், ரீச்டுன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ரீச்சிங் அப்படின்றது பிரசன்ட் பார்ட்டிசிபிள் ஓகேங்களா. சோ இந்த இடத்துல இந்த ரீச்டுன்றதை தான் நம்ம இடத்துல எடுத்திருக்கோம், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் எடுத்திருக்கோம். இந்த இடத்துல லெஃப்ட்ன்றதுக்கு லீவ்ன்றது பிரசன்ட் ஃபார்ம், லெஃப்ட் அப்படின்றது பாஸ்ட் ஃபார்ம். லெஃப்ட்ன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் லெஃப்ட் தான், ஆனால் நம்ம அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எடுக்கல. செகண்ட் ஒன் எப்பவுமே எதான் இருக்கும், பிரசன்ட் பார்ட்டிசிபிளா தான் இருக்கு, சாரி பாஸ்ட் டென்ஸா தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாஸ்ட் பார்ட்டிசிபிளா இருக்கணும், செகண்ட் ஒன் பாஸ்ட் பார்ட்டிசிபிளா இருக்கணும். இது வந்து கம்பைண்டா ரெண்டு சென்டென்ஸ் வந்துச்சுன்னா இப்படி கொடுக்கணும்ன்றது ரூல்ஸ். சோ இது வரைக்கும் நம்ம ரூல்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம் ஓகேங்களா. 4 டைப் ஆஃப் ரூல்ஸ் நம்ம பார்த்திருக்கோம் ஓகேங்களா. 4 எக்ஸாம்பிள் வச்சு ரூல்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். சோ இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா கீவேர்ட்ஸ். சோ இதுக்கு வந்துட்டு கீவேர்ட்ஸ், இதை நம்ம ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க, அந்த சென்டென்ஸ் வந்துட்டு நம்ம என்ன வேர்டை வச்சு நம்ம இதுதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது. சோ இந்த சென்டென்ஸ்ல என்ன வேர்டை வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா பாத்தீங்கன்னா அந்த verb என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த had இருக்கும். நம்மளுக்கு ஒரே ஒரு verb தான் had மட்டும் இருக்கும். அதே வந்து இது வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா has இருக்கும், இல்லைன்னா have இருக்கும் ஓகேங்களா. இந்த ஒரே ஒரு டென்ஸ்க்கு மட்டும் தான் had இருக்கும். சோ இந்த had வந்துச்சுனாவே அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு ஒரு கீவேர்ட்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். என்னென்ன கீவேர்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா நம்பர் 1 வென்னு வந்திருக்கும். வென்னு வந்துச்சா இதுக்கு முன்னாடி பார்த்த சென்டென்ஸ்ல? ஆமா, இது ஒரு வென். இந்த இடத்துல தேர்ட் ஒனுக்கும் வென்னு வந்திருக்கு, செகண்ட் ஒனுக்கும் வென்னு வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் ஒனுக்கும் வென்னு வந்திருக்கு. சோ வென்னுன்ற கீவேர்ட் வந்துச்சுன்னா அது வந்து என்ன டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அச்சமயத்தில், வென்னா அச்சமயத்தில் ஓகேங்களா. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், இன்னொன்னு என்ன வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர், பின்னால். ஆஃப்டர்ன்றது வந்திருக்கா, அதோ வந்திருக்கு. இந்த ஃபோர்த் எக்ஸாம்பிள்ல நம்ம ஆஃப்டர்னு கொடுத்து வந்திருக்கோம் ஓகேங்களா. சோ தேர்ட் ஒன் வந்துட்டு பிஃபோர். இந்த வென் ஆஃப்டர் பிஃபோர் ஏதாவது ஒண்ணு வரும், மூணுமே ஒரே சென்டென்ஸ்ல வராது, ஏதாவது ஒண்ணு வரும் ஓகேங்களா. பிஃபோர் முன்னால்,
ஸோ வென் வச்சு 3 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஆஃப்டர் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். பிஃபோர் வச்சு இன்னும் பார்க்கல. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அதோட ரூலும் ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு 4 எக்ஸாம்பிள் வச்சு மட்டும் தான் பார்த்திருக்கோம். ஸோ இதுலயே உங்களுக்கு ஃபுல்லா புரிஞ்சிருக்காது. ஸோ இதுல வந்துட்டு இன்னும் ஒரு 2 பார்ட் வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா டென்ஸ்ன்றது கிளியரா புரிஞ்சா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு தான் நம்ம அதை வந்து கிளியரா புரிஞ்சுக்க முடியும். எடுத்தோடனே ஒரே வீடியோல புரிஞ்சிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இன்னும் அடுத்த வீடியோ பாருங்க. நான் உங்களுக்கு நாளைக்கு காலைல லைவ்ல போடுறேன். ஓகேங்களா? நான் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டேரக்டா நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் டோட்டலா 7 சப்ஜெக்ட் இருக்குல்ல, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அப்பதான் எப்ப லைவ்ல வரணும் உங்களுக்கு தெரிய வரும் நோட்டிஃபிகேஷன்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா பேசணும்னு நினைச்சீங்கன்னா அந்த சேனல் மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன். அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை இது மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காம்படிஷனுக்கு இந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.